வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? வேலூர் தொகுதியில் ஆரணி சொக்கலிங்கம் சண்முகம் என்கிற ஏசி சண்முகத்தை வேட்பாளராக அறிவித்துள்ளது பாஜக. ஒரு காலத்தில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்து அதிமுக தொண்டனாக களமாடியவர் இன்று பாஜக கூட்டணியில் தாமரையை வளர வைக்க தேர்தல் களத்தில் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறார். யார் இந்த ஏசி சண்முகம்? 1950ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி ஆரணியில் பிறந்தார் ஆரணி சொக்கலிங்கம் சண்முகம். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த சண்முகத்தின் இளமை பருவம் ஏழ்மை சூழ்ந்ததாகவே இருந்தது. பள்ளிக் கல்வியை சொந்த ஊரில் முடித்த சண்முகம் தொடர்ந்து இளங்கலை பட்டக் கல்வியையும் அங்கேயே முடித்தார். அதைத் தொடர்ந்து LLB பட்டப்படிப்பையும் முடித்தார். சண்முகத்தின் கல்லூரி நாட்களில் எம்ஜிஆர் திரைப்படங்கள் அவருக்கு மிகவும் உத்வேகம் ஊட்டின. இதையடுத்து எம்ஜிஆர் மீதான அதீத பிரியத்தால் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஏசி சண்முகம். ஏசி சண்முகத்தின் திருமணத்தை எம்ஜிஆரே முன்னின்று நடத்தி வைக்கும் அளவுக்கு அவர்களுக்குள் ஒரு நல்ல பிணைப்பு உருவானது. இதையடுத்து 1980ஆம் ஆண்டு ஆரணி சட்டமன்ற தொகுதியில் எம்ஜிஆரால் களமிறக்கப்பட்டார் சண்முகம். முதல் தேர்தல் களத்தில் வெற்றி பெற்று 1984 வரை ஆரணி தொகுதியின் MLAவாக வலம் வந்தார் ஏசி சண்முகம். அடுத்து வந்த 1984 மக்களவை தேர்தலிலும் எம்ஜிஆரால் களமிறக்கப்பட்டார். ஆரணி தொகுதியில் களமிறங்கி எம்பியாக முதல் முறை மக்களவைக்குள் அடியெடுத்து வைத்தார் ஏசி சண்முகம். இதையடுத்து அரசியலில் மட்டுமின்றி தனிப்பட்ட தொழில் சார்ந்த பல வளர்ச்சிகள் சண்முகத்துக்கு சாத்தியப்படத் தொடங்கின. 1985இல் தாய் மூகாம்பிகை பாலிடெக்னிக் கல்லூரி என்னும் கல்வி நிறுவனத்தை தொடங்கினார். தொழிலிலும் அரசியலிலும் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்தார். அந்த நேரத்தில்தான் சண்முகத்தின் வாழ்வில் இடியாய் வந்தது எம்ஜிஆரின் மரணம். எம்ஜிஆர் விட்டு சென்ற வெற்றிடம் விரக்தியை கொடுத்ததால் கட்சி விவகாரங்களிலிருந்து ஒதுங்கியே இருந்தார். ஆனால் தொழிலில் முழு ஈடுபாடுடன் உழைக்க ஆரம்பித்தார். 1988இல் டாக்டர் எம்ஜிஆர் பொறியியல் கல்லூரியை நிறுவினார் சண்முகம். தொடர்ந்து டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டையும் தொடங்கினார். 1991இல் தாய் மூகாம்பிகை பல் மருத்துவக் கல்லூரியையும் தொடங்கினார். பெங்களூருவில் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை தொடங்கினார். கல்வித்துறையில் இவரது அயராது பங்களிப்பை பாராட்டி இங்கிலாந்து ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜியன்ஸ் அவருக்கு FRCS பட்டமளித்து கௌரவித்தது. அதிமுகவை விட்டு தொழிலதிபராக கொடிகட்டி பறந்த சண்முகம் தனது சமூகத்து மக்களுக்கு நல உதவிகள் செய்யும் வகையில் முதலியார் பேரவையை ஆரம்பித்தார். இந்த நேரத்தில் மீண்டும் அரசியல் ஆசை வர 2001இல் தனது முதலியார் பேரவை என்னும் அமைப்பை புதிய நீதி கட்சி என்று மீண்டும் பெயர் மாற்றம் செய்தார் ஏசி சண்முகம். 2014 மக்களவைத் தேர்தலில் முதலியார், பிள்ளை, செங்குந்தர், சேனை தலைவர், அருந்ததியர் என வெள்ளாளர் சமூக பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு ஏற்படுத்தி கொடுக்கும் கட்சிகளுடனே கூட்டணி என பகிரங்கமாக அறிவிப்பை வெளியிட்டார் ஏசி சண்முகம். அந்த தேர்தலில் பாஜக கூட்டணியில் வேலூர் தொகுதியில் போட்டியிட்ட சண்முகம் 2ஆம் இடத்தை பிடித்தார். தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை அடுத்து மீண்டும் தனது தாய் கட்சியான அதிமுக கூட்டணிக்கே திரும்பினார். தேர்தலுக்கு பின் மீண்டும் தொழில்களில் முழு ஈடுபாட்டுடன் இருந்தவரின் கான்சென்ட்ரேஷன் 2019 மக்களவை தேர்தல் நேரத்தில் மீண்டும் அரசியல் பக்கம் திரும்பியது. பாஜக தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் மீண்டும் வேலூரில் களமிறங்கினார் சண்முகம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாய் வீட்டு சீதனமாக இதை கருதுகிறேன், தாய் வீட்டுக்கு வந்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அதிமுக கூட்டணியில் இருப்பதற்காக தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்த தேர்தலில் வேலூரில் களமாடி 4,77,199 வாக்குகள் பெற்றார். வெறும் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மூத்த நிர்வாகி துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்திடம் தோல்வியை தழுவினார். இதன் பிறகு அதிமுக பாஜக கூட்டணியில் ஏற்பட்ட விரிசல் சண்முகத்தை திணறடித்தது. இதையடுத்து பாஜகவுடனான தனது கூட்டணியை உறுதிப்படுத்தியதோடு தாமரை சின்னத்தில் களமிறங்க போவதாகவும் அறிவித்தார். ஆனால் இந்த நேரத்தில்தான் வேலூர் முன்னாள் மேயர் கார்த்தியாயினி வேலூரில் போட்டியிட காய்களை நகர்த்தி வந்தார். இதனால் என்னை நிறுத்தினால் வேலூரில் தாமரை மலரும் என பாஜக தலைமைக்கு தூது அனுப்பினார் சண்முகம். அவருடைய நம்பிக்கையான பேச்சு ஒர்க் அவுட் ஆனது. அவரையே மீண்டும் வேலூரில் களமிறக்கி உள்ளது பாஜக தலைமை. தற்போது தொகுதியில் சுற்றி சுழன்று பிரச்சாரம் செய்து வரும் சண்முகம் என்னை MP ஆக்கினால் என் கல்லூரியில் 600 பேருக்கு இலவச சீட் என்று வேலூர் கிராம மக்களின் வாக்குகளை ஈர்க்க ஆரம்பித்துள்ளார். புண்ணியம் செய்யவே பிறந்திருக்கிறேன், அதனால் நிறைய செய்கிறேன் என்று மக்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் சண்முகம். இந்த முறையும் திமுக கதிரானந்தை களமிறக்கி உள்ளதால் கடந்த முறை விட்டதை பிடிக்க நினைக்கிறார் சண்முகம். அவரது எண்ணம் வேலூர் வாக்காளர்களின் முடிவாகுமா, மக்களவை தேர்தலில் வாக்காக மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.